ஹாய் வணக்கம். அவரைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொடியட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி, சின்ன தக்காளி வந்து 2 தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் 1 போதுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா போட்டு வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி தக்காளி வதங்கணும்னு சொன்ன மாதிரி தான். உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வதங்கிடும். அவரைக்காய் போட்டு இதோட தக்காளி கிரேவியோடு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. பெரட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் நான் தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு, உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் தூக்கலாக வேணும்னா இதுவே போதும். இதுவே காரம் ஓரளவுக்கு தூக்கலாக தான் இருக்கும். காரம் நம்ம அதிகம் சாப்பிட்லாம், ஓரளவுக்கு மினிமம் சாப்பிட்லாம். ரொம்ப காரம் ஜாஸ்தி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சத்துள்ள காய்கறியோடு நம்ம காரம் அதிகம் சேர்த்துட்டா அந்த காரமே அந்த காய்கறியில் உள்ள இதெல்லாம் இழுத்துக்கும். அதனால் காரம் லைட்டாக ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து அதை வதக்கினேன். கொஞ்சம் பூண்டு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. இஞ்சி சிறு துண்டு அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா அவரைக்காய் ஒரு சிலருக்கு சேராது, போட்டு சேர்த்திக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே ஒரு 1/4 மூடி தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு திருவி வச்சுட்டு இந்த வதக்கின வெங்காயத்தையும் அந்த தேங்காயும் திருக்கின தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைச்சிட்டு அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுட்டதை ஊற்றிடுங்க. ஊற்றினா நல்லா கொதிக்கட்டும். நல்லா அதோட கிரேவியெல்லாம் போட்டு கலந்து கொதிக்கட்டும். கொதித்து நல்லா பிரண்டு வரும்போது ஓரளவுக்கு இப்போ கொதிச்சிட்டோம். ஊற்றிருக்கோமா, நல்லா கொதிக்கணும். அந்த தேங்காய் பால், அந்த வெங்காயம் ஆல்ரெடி வதக்கினது தான், இருந்தாலும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதங்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சோடனே நல்லா இதாகிடும். தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கா, கடைசியாக கொஞ்சம் வச்சுருந்தா எடுத்து கடைசியாக கொதித்து சுண்டும் போது தேங்காய் கொஞ்சம் திருவின தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. அவரைக்காய் கிரேவி எப்படி செய்யணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.